வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட சவ் சேர்த்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் சவ் இல்லாமலும் செய்யலாம். சவ்க்கு பதிலாக கத்திரிக்காயும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 1 கப் பொடியாக அரிஞ்ச சவ், 12 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிக்கோங்க, 2 தக்காளி பொடியாக அரிஞ்சது, பச்சை வேர்க்கடலை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் இதில் 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சவ்வை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதித்து சவ் பாதி அளவு வெந்திருக்கணும். அந்த டைமில் நம்ம புளி கரைசலை சேர்த்துக்க போகிறோம். எலுமிச்சை சைஸ் புளியை நான் ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம இந்த கொதிக்கிற குழம்போடு ஊற்றிடலாம். புளி கரைசல் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.